போடலையே, இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதே. ஆட்சி வந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதே. பெரிய விஷயம் தான். அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க மக்கள் ஜனங்க எல்லாமே. அடுத்த ஸ்டேஜ் நல்லதான்னு பார்க்கல, யாரும் பார்க்கல. அப்படி நினைக்கிறீங்க? அதான் ரொம்ப தப்பாகுது. இதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஆல்ரெடி படிப்படியாக வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் தெரிஞ்சு நாட்டை பற்றி தெரிஞ்சு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் மாற்றி போனால் மாற்றம் நிறைய பேர் இருக்கு. மாற்றி போட்டிருக்கலாம். இது ஜனங்களோட தப்பு தான். என்ன பொறுத்தவரைக்கும் மக்களோட தப்பு. சீமானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மாற்றம்னு ஒரு சீமானுக்கு ஒரு வாய்ப்பு. அவங்க கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். வாய்ப்பு நிறைய இருக்கா, கொடுத்துருக்கலாம். கொடுத்து கொஞ்சம் மாறி இருக்கும். இப்போ அதே இலவசம் அதே எல்லாத்தையும் இவர் பண்ணுறாரு, எல்லாம் இவர் பண்ணுற சொல்கிறாரு. சரி, ஓகே. இப்போ என்ன மாறப்போகுது? 10 லட்சம் கடங்குது, 10 லட்சம் கோடி. திருப்பி அதே கடை தான் வரப்போகுது. இன்னும் ஒரு 50 லட்சம் கோடி வாங்க போகிறாரு, 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி வாங்க போகிறாரு, கொடுக்க போகிறாரு. சிலிண்டர் கொடுக்க போகிறாரு, நகை கொடுக்க எல்லாம் கொடுக்க போகிறாரு. எல்லாம் வாங்கிக்கிங்க. நம்ம மக்கள் நான் கஷ்டம் ரோட்டில் கஷ்டம் இதே கஷ்டப்பட்டு தான் இருக்க லாஸ் இருக்கும். அது ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படும். இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்க போகிறாங்க. அவர் சொகசாக தான் இருப்பார். எங்கே இருப்பார் அங்கே தான் இருப்பார். அவர் உள்ளே தான் இருப்பார். அவர் போவார். எல்லாமே போட்ட மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த ஜெயிக்க வச்ச மக்கள் இன்னைக்கு போட்டுருங்க. ஆட்சி அமைஞ்ச பிறகு 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுவோம். வருத்தப்பட மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. வருத்தப்பட்ட பரவாயில்ல, வருத்தம் முடிஞ்சு போச்சு. என்னோட கஷ்டப்பட்டா எல்லா குடும்பமே பாதிக்கும். ரொம்ப பாதிக்கும். ரொம்ப பாதிக்கும். நான் அடிச்சு சொல்றேன். என் பேர் நோட் பண்ணி என் நம்பர் நோட் பண்ணிங்க. ரொம்ப கஷ்டம். தமிழ்நாடு அப்புறம் முன்னேறது ரொம்ப கஷ்டம். இது அவர் ஒன்று யாராவது காப்பாற்றணும். கடவுள் காப்பாற்றணும். கடவுள் காப்பாற்ற முடியாது. கடை கை விட்டார். அவ்வளோதான். என்ன பார்த்துருங்க, கடலை கை விட்டார். கத்தி செத்த மனுஷன் அந்த ஆள் நிற்கிறான் அப்படியே. அண்ணா சீமான் சந்தோஷம். வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க. அவ்வளோ கத்துறாரு. 234 தொகுதியில் 200 தொகுதிகள் போய் நிற்கிறாரு, பேசியிருக்காரு. பேசுற கத்துறாருங்க. எது கத்துறாரு? கொஞ்சம் காதத்து வாங்குறீங்களா? போவாத நல்லது ரோடு ஒரு ரோடு நல்லா இருக்கா? ஏதாவது நல்லா இருக்கா? ஏதாவது இல்லை எஜுகேஷன் எவ்வளோ கஷ்டமா இருக்கு. என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட கஷ்டப்படுறேன். வட்டிக்கு வாங்கி கட்டுறேன். நைட்டு வண்டி ஓட்டுறேன், 20 வண்டி ஓட்டுறேன். எஜுகேஷன் ஃப்ரீயாக தரேன்றாரு. யாரா பண்ணுறாங்களா? காதில் வாங்குறாங்க, வாங்க மாட்டாங்க. குடிக்க தண்ணி காசு ஊற்ற முடியாது. ஒரு டீ கல்ல போய் தண்ணி குடிச்சோன்னா தண்ணி குடிக்க எனக்கு வெக்கமாக இருக்கு. சங்கடமா இருக்கு. டீ குடிச்சா தண்ணி குடிக்கலாம். சும்மா தண்ணி குடிச்சா என்ன மாதிரி பார்க்குறாங்க. கரெக்டா? அது தேவை எனக்கு. தண்ணி ஃப்ரீ. இதெல்லாம் சொல்றது நான் மனுஷன் இருந்தாலும். ஆனால் யார் ஒத்துக்கிறாங்க? புரியல. இன்னைக்கு சாதாரண படம் நடிச்சு வந்தா எல்லாம் நடிக்கிறவனா நல்ல மனுஷன். எனக்கு விஜய் பிடிக்கும். படத்தில் எனக்கு நடிக்க ரொம்ப பிடிக்கும் விஜய். ஆனால் அரசியல் வரும்போது நிறைய விஷயம் இருக்குது. சாதாரண விஷயம். ஒரு குடும்பத்தை காப்பாற்ற எவ்வளோ கஷ்டம். 5 பேர் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா ஒரு கேரக்டராக இருப்பாங்க. நடத்து ரொம்ப கஷ்டம். தமிழ்நாடு நடத்து எவ்வளோ கஷ்டம். அது அவர் தெரியுமா? தெரியாது. அவர் ஃபேமிலி பர்சனல் விஷயம் அதெல்லாம் விட்டுருங்க. நடத்த முடியுமா தமிழ்நாடு? அவ்வளோ விஷயம் இருக்குது. திடீர்னு வந்து ஒரு 2 வருஷத்துல எனக்கு முன்னே கட்சி ஆரம்பிச்சிட்டேன், கொடுங்க நாட்டை கொடுங்கன்னா கொடுத்துட்டாங்க மக்கள். அது டபுளா இப்போ பட்ட கஷ்டத்தை விட டபுளா போடுவாங்க கஷ்டம். இது கண்ணார் நடக்க தான் போகுது. அடுத்த ப்ரெஸ் மீட்ல நீங்க பார்ப்பீங்க கண்டிப்பா. இவ்வளோ ஓட்டுனா மக்கள் இதுக்கு முன்னாடி மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்ததா இப்ப வெளிப்பட்டு எப்படின்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. இவங்களே இருக்கக்கூடாது, மாற்றி யாராவது வரணுமேனு எதிர்பார்த்தாங்க. அது நடந்துருக்கு. ஒருவேளை அதே மாதிரி மாற்றம் இந்த சீமான் அவர்களுக்கு வாக்கே செலுத்தலையா? அவரு பேச்சு சரியில்லையே. ஒரு தடவை ஒரு மாதிரி பேசுறாரு, ஒரு தடவை ஒரு மாதிரி பேசுறாரு. எப்படி ஒரு நிலையா வச்சுக்க முடியும்? அதனால உங்களுக்கு ஆமா. ஒருவேளை அவர் இலவசமா தரமாட்டாங்க அப்படின்லாம் சொல்றாரு. அப்படிலாம் இல்லை. யாரும் இலவசத்தை நம்பிலாம் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல ஆட்சி வரணும்னு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ விஜய் ஜெயிச்சது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எங்களுக்கு சந்தோஷம் தான். அவர் ஓட்டு போடுவீங்களா? ஆமா. நாங்க நினைச்சது தானே, மாற்றம் வேணும்னு நினைச்சது தான். அதனால தான் ஓட்டு போட்டோம். மாற்றம் வந்துருச்சு. இப்போ விஜய் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறோம். எல்லாரையுமே அப்படிதான் நினைச்சோம். இருந்தவங்களையும் அப்படிதான் நினைச்சோம். இவரையும் அப்படிதான் நினைக்கிறோம். அவர் எங்களுக்கு நல்லது செய்யறது பொறுத்து. எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, வாக்குறுதிகள் நல்லா இருக்குன்னா தான் ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது முன்னாடியே எல்லாருக்குமே தெரியும். தாவைக்கா தான் வரும்னு தெரியும். ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் நல்லா பண்ணுவார் விஜய். இந்த 5 வருஷத்தில் எல்லாருமே இந்த ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாமே. எப்பவுமே இவங்க தானே மாற்றி வராங்க. ஒரு தடவை புதுமையாக இருக்கட்டுமே. அப்போ தானே எப்பவுமே இளைஞர்களுக்கு முதல் வழி விடணுன்றீங்க. அப்படின்னா ஒரு வாட்டி விட்டு தான் பார்க்கலாமே. எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சீமானவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அது கரெக்டு. அவர் சொல்றதும் கரெக்டு தான். இருந்தாலும் மக்களுடைய அன்பு மெயினா வேணும் இல்லைங்களா? சீமானுன்றது ஒரு சில மக்களுக்கு மட்டும் தான் சீமான தெரியும். எல்லாருக்குமே தெரியாது. சீமானா யாருன்னு தெரியாது. விஜய்ன்றவர் ஆக்சுவலா படத்துல நடிச்சு ரீச் ஆயிட்டாரு. எல்லார் மனசுலயும் ரீச் ஆயிட்டாரு. அவங்கள பத்தி எல்லாருக்குமே தெரியும். விஜய் தெரியும். சும்மா ஒரு பாட்டு போட்டால் கூட டிவியில் பார்க்குறாங்க. வயசானவங்க எல்லாம் யாரும் என்ன இதுன்னு தெரியும். ஆனால் இவரை தெரியாது சீமான்ன்றது. படித்தவங்களுக்கு மட்டும்தான் சீமான் யாருன்னு தெரியும்.
ஒருவேளை சீமான் வந்து அவரோட வாக்குறுதிகள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இலவசம் தரமாட்டேன், கல்வி மருத்துவம் மட்டும் இலவசமா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா கூட இப்போ ஜனங்க வந்து இப்போ முக்கால்வாசி வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கிறதா தான் பார்க்குறாங்க இலவசத்தை. விஜய் கிட்டே 2000 இப்போ ரூபாய் பணம் 2500 இப்போ 4000 ரூபாய் இது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஏன் மகளிருக்கு. நான் யூடியூப்ல பார்த்தேன், மகளிருக்கு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 4000 ரூபாய். இலவசம் தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இலவசம் முக்கியம் இல்லை, அதாவது மக்களுடைய பணம் மக்களுக்கு செலவு பண்ணணும், புரியுதுங்களா? அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, மருத்துவம் இதெல்லாம் இலவசமா தரேன். நீங்க ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் பிரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பிரைவேட்டா தான், எல்லாமே கவர்மெண்டா தான் இருக்கு, பிரைவேட் எதுவுமே இருக்காதுன்னு சொல்றாரு. அதான் பிரைவேட் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்ல, சீமான் சொல்றாரு. சீமான் சொல்லியிருக்காரா? ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்துல ஒரு விஜய் சொல்லியிருக்காரு, மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஒரு டைலாக்ல, பொது மருத்துவம், இலவச மருத்துவம் அப்படின்னு இந்த படத்துல சொல்லியிருக்காரு பாருங்க, அந்த மெர்சல் படத்துல. அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு சில வாக்கியங்களை முன்னாடி வச்சு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஒரு சில வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காரு, சொல்லாததையும் செய்வாரு. அதாவது இப்போ உள்ள பூந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி எப்படி இருக்கு, இந்த பணத்தை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன்லாம் அப்பதான் வரும் அவங்களுக்கு, புரியுதுங்களா? இப்போதைக்கு இதை இந்த உள்ள ஃபர்ஸ்டா என்ட்ரானவொன்னே இதெல்லாம் பண்ண முடியும்னு அவர் என்ட்ரு ஆகிட்டு வந்திருக்காரு. உள்ள பூந்ததுக்கு அப்புறம் இப்போதான் தெரியும் எப்படி என்ன இது, எவ்வளோ உள்ள வருமானம் வருது, அதை வச்சு ஜனங்களுக்கு எப்படி நல்ல திட்டம் பண்ண முடியும் அப்படின்னு இனிமேல் தான் அவர் யோசனை பண்ணி கரெக்டாக பிரிப்பார் எல்லாத்தையும். அவர் நல்லதை செய்வாருன்னு காரணம். எப்படி நம்புறீங்க அவரை? எப்படிப்பா எல்லா ஆட்சியும் நம்புற மாதிரி அவரும் நம்பி தானே ஆகணும். ஆமாப்பா, நம்பாத மனுஷன் எப்படிப்பா இது, நம்பி தானே ஆகணும். ஃப்ரீயே வேணாம், இலவசம் கொடுக்க மாட்டேன் சீமான்லாம் சொல்லியிருக்காரு. அவருமே நம்புறீங்க? நான் ஒரு ஆள் ஓட்டு போட்டு சீமா எப்படி வருவார், எல்லாரும் தானே போடணும். எல்லாம் நம்பியிருக்கலாமே. எல்லாமே நம்பியிருக்கலாம் இல்லையா, அது நம்ம ஒரு ஆள் என்னப்பா பண்ண முடியும். நல்ல ஆட்சி தான் வேணுமா? நல்ல ஆட்சி தான்ப்பா வேணும், இலவசமே வேணாப்பா. நம்ம இதை வாங்கி தானேப்பா கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஆமா, நம்மளுக்கு குறைச்சி கூட கொடுக்கட்டும் ரேட்டு, சரியா? நம்மளுக்கு அவங்க இலவசம் கொடுக்கணும். இப்போ 70 ரூபாய் அரிசி கொடுக்குறாங்கன்னா 50 ரூபாய்க்கு கொடுக்கட்டும். இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டலே கிடையாது, பிரைவேட் ஸ்கூலே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து வேற என்னது, தண்ணி எல்லாம் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ சொல்றாரு. ஆனா அவருக்கு மக்கள் ஓட்டு போடலையா? போடலையே, இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாத. ஆட்சி வந்துருச்சு, இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாத. புது மாற்றத்தை எதிர்பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. அவர் வந்து என்ன செய்யறாருன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி சீமான் அவர்கள் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அவர் முதலேருந்தே தோல்வி தான், அப்புறம் இப்போ மட்டுமா தோல்வி ஆக போறாரு? முதலேருந்தே மாற்றம்னு வராரு. மாற்றம் வராரு, ஆனால் அவருக்கு யாருமே போறது இல்லையா, அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன் அப்படி அவருக்கு மட்டும் அப்படி நடக்குது? எல்லாம் அவன் செயல். ஒரு சீமான நல்ல மாற்றத்தை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இருக்கலாம், இருக்கலாம். விஜய் ஜெயிச்சதுல வந்து 103 வாங்கியிருக்காரு. ஸோ வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாவே எல்லா மக்களுக்கும் இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து இப்படி ஓட்டு போட்டவங்க யாருமே எதிர்பார்க்கலாம். அது எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்த்து தானே, பாத்தீங்க? எதிர்பார்த்தோம், கண்டிப்பாக எதிர்பார்த்தோம். நாங்கள் போடுவோம், அவர் வரான்னு நாங்கள் நினைக்கல, ஆனால் அவர் வந்ததில் எங்களுக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப சந்தோஷம்.